உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலி மூலிமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஏதாவது செய்வினைகள், ஏவல்கள், இந்த மாதிரியான அசுப செயல், மாந்திரிக செயல்களை செய்திருப்பாங்களோ, இல்லை கந்திஷ்டி அதிகமாகிடுச்சோ, இந்த மாதிரியான நிறைய கவலைகளையும் வருத்தத்துலையும் 12 ராசிக்காரர்களும் இருப்பாங்க. மேஷம் முதல் மீனம் வரையான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது தடை வரும், இல்லை காரியங்களை இழுபறி ஆகும், இல்லை அது காரணமற்ற திடீர்னு நோய்வாய்ப்படுதல், இந்த மாதிரியான கடன் சார்ந்த தொந்தரவுகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், இப்படின்னு பலவிதமான திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக எவனோ செஞ்சுட்டான், எவனோ ஏவிட்டான், நமக்கு செய்வனை ஏதாவது செஞ்சுருக்காங்க போல் அப்படின்லாம் தோணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் குறிப்பாக இந்த கந்திஷ்டி நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு என் ராசிக்கு எனக்கு கந்திஷ்டி பட்டிருக்குமா சார், நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதற்கு தீர்வு தேடி நீங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கான ஒரு எளிய தீர்வு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வுன்னு சொல்கிறது வழிபாடு தான், பக்தி தான் ஒரு மனிதனோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதம். அந்த பக்தி நம்ம இறைவன் மேலே வைக்கக்கூடிய பக்தி. அந்த இறை வழிபாட்டில் நம்ம பல விதமான வழிபாடுகள் இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பிரதானமானது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது, நம்மளை சக்திக்கு மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் நமக்கு யோகமாகவே மாற்றக்கூடிய ஆற்றல் சப்த கன்னியர்களுக்கு உண்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய சப்த கன்னியர்கள் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு தெய்வம் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சப்த கன்னியரில் எந்த தெய்வத்தை பிடிக்கிறது மூலியமாக உங்களுடைய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்திங்கன்னா, நம்ம காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. காலபுருஷன் சொல்கிறது நம்ம ராசி மண்டலம் 12 ராசிகளில் 12வது ராசியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா மீனராசி தான். இந்த மீனராசிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, முழு சுபகிரகமான குரு பகவானுடைய வீடாக அமைஞ்சிருது. குரு பகவானோட ஆதிபத்தியம் பெற்ற வீடாக அமைஞ்சிருது. ஸோ குரு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே சுபத்துவமான மனிதர்கள் தான் மீனராசிக்காரர்கள். அதில் எந்த எல்லளவும் டவுட் இல்லை. யாரையும் சங்கடப்படுத்தணும், யாரையும் கஷ்டப்படுத்தணும், இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி நம்ம வளரணும், நீதி நெறி தவறி வாழ்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்மளை காயப்படுத்தினா கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொந்த பந்தம் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா நம்ம அந்த மீன ராசிக்காரர்களை சொல்லலாம். சப்த கன்னியரில் நீங்கள் யாரை பிடிச்சா அவங்க வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்த கன்னியரில் பிராமியோட வழிபாடு, பிராமி அப்படின்னு சொல்லி நம்ம வாராகி அம்மன் மாதிரி, மகேஸ்வரி மாதிரி, நம்ம நாராயணி மாதிரி, இவங்க இந்திராணி மாதிரி பிராமி சப்த கன்னியரில் ஒரு கன்னி தெய்வம். நீங்கள் அவங்கள மனசார நினச்சி வழிபடும் போது உங்கள் சிக்கல்கள் எல்லாமே தீரும். அதை விட எப்போவுமே பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு குரு அருள் பரிபூர்ணமாக உண்டு. நான் குரு அப்படின்னு சொல்கிறது தட்சிணாமூர்த்தி மட்டும் கிடையாது. நீங்கள் உங்களோட வழிகாட்டி குருவாக நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கலாம். அந்த கண்டிப்பான முறையில் மீனராசிக்காரர்கள் குரு வழிபாட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் குருவாக யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் முதற்கொண்டு, உங்களுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு குருவாக இருக்கவங்களாகட்டும், இப்போ நம்ம ஒரு ரமணர், சாய்பாபா, இப்போ பலர் இருக்காங்க, பட்டினத்தார் இருக்காங்க, ஓஷோ, இந்த மாதிரி யாரை வேணாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த குருவை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக நல்ல பல மாற்றங்கள் வரும். வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்கியசாலிகள் தான். மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பாக்கியத்துக்கு குறைவில்லாதவங்க தான். எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் எளிதாக கடந்து போகக்கூடிய மனப்பக்குவமும், அதனால் காயம் அடைந்து மனக்காயப்பட்டு உடஞ்சி உட்கார்றதோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு வராது. சரி, எல்லாம் சரியாகவும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இறை நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அந்த இறை நம்பிக்கை இருக்கிறதுனால தான், அந்த குருவருள் இருக்கிறதுனால தான் உங்களால் அந்த மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி உட்காந்துருவாங்க. உங்களால் மட்டும்தான் அதை கடந்து அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் கடந்து வர முடியுது. ஸோ இதுக்கு குரு அருள் ரொம்ப பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு.
இந்த குருவரோடு சேர்த்து பிராமியை நீங்கள் வழிபட்டீங்க, சப்த கன்னியரில் பிராமியை வழிபட்டீங்கன்னா இயற்கையாகவே பிராமியோட அருள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் மேலும் அவங்கள வழிபட அந்த பேராற்றல் உங்களுக்குள்ளே பெருக்கி உங்களுக்குள்ள பல நல்ல மாற்றங்கள், உங்களை சுற்றி பல நல்ல மாற்றங்கள், உங்களுக்கிட்ட எந்த ஒரு எதிர்மறையான சக்திகளும் உங்களை நெருங்காத அளவுக்கு உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா மீன் பிடிக்க எல்லாரும் தூண்டில் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து பிராமியை வழிபட்டீங்க அப்படின்னா வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போனாலே போதும், மீன் உங்கள் பாத்திரத்தில் வந்து தானாக வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மேஜிக்லாம் நடக்கும். ஸோ இது வந்து சப்த கன்னியர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. இங்கே நம்ம நிறைய பேர்த்துக்கு சப்த கன்னியர் வழிபாடு என்ன, அவங்க ஏதோ ஒரு சாமி போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சப்த கன்னியர்களை நமக்கான தெய்வத்தை அறிஞ்சு உணர்ந்து எடுத்து நம்ம பண்ணும்போது இன்னும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை, இப்போ நான் சொன்ன மாதிரியான மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை, ஆச்சரியத்தக்க விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து சந்திக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் மீனராசிக்காரர்கள் குறிப்பாக காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அந்த காணொலியை பார்த்த நிமிஷத்துலேருந்து பிராமியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டம் நீங்கள் பிராமி வழிபாடு ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம லைஃப்பில் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜாக்கிரதையான ஒரு எண்ணங்களும் வரும். நமக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் உங்கள் பாதைகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பள்ளம் மேடு கலந்து இருக்கிறது தான் நம்ம பாதையாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வரும்போது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து கவனமாக எடுத்து வச்சு போகணும். அடுத்தவங்க நலனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலயமா நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பிராமி வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு சாந்தமான, ஒரு நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லிக்கிறேன். பிராமியை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நீங்கள் வந்து நிச்சயமாக உணர்வீங்க. அது மூலயமா சந்தோஷமாக இருப்பீங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க. அன்பார்ந்த என் அருமை பாசத்துக்குரிய மீன ராசி அன்பர்களுக்கு தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள, உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க, உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒளியை நோக்கி பயணிக்க, மிகப்பெரிய மாற்றங்களிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்தித்து செயல்படுத்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை இப்போ உங்களுக்காக பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் மூலமாகவும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் மூலமாகவும் உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இந்த வழிபாடை என் அருமை மீனராசி சகோதர சகோதரிகள் மறக்காமல் வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்கள். என்னுடைய கருத்து என்னன்னா, மனதார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் மனசார இந்த வழிபாடை செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதாவது கோச்சார கிரகமான சனி பகவான் மற்றும் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல, சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல நிழல் கிரகமான இன்னொரு கிரகம் கேது பகவான். இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுபடவும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்காக நிறைய வாழ்ந்து தியாக மனப்பான்மையோட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு சுயநலமே இல்லாம பொதுநலமா வாழ்ந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்துக்காக மற்றவர்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா, இன்னுமே நீங்க உங்களுக்காக வாழ கத்துக்கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற விஷயத்தை அப்படியே செயல்படுத்த நான் சொல்ற வழிபாடு நீங்கள் மனசார செய்தீர்கள் என்றால், மனப்பூர்வமாக செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும். தரையில விழுந்த மீன் போலதான் இப்ப துள்ளி குதிச்சுக்கிருக்கீங்க. ஐயோ என்ன பண்ண தெரியலையே, நம்ம வாழ்க்கை இப்படி அதான் சொல்ல அந்த தொங்க விட்ட மாதிரி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கூட இருக்கவங்களுடைய சூழ்ச்சியும் நமக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகளையும் எப்படி எதிர்கொள்ள போறோம், ஏதாவது ஒரு விடை கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, அதற்கான ஒரு வழிபாடை, சரியான வழிபாடை நம்ம தேடி எடுத்து நம்ம கைப்பற்றி கொள்ளலாமா அப்படின்னு நீங்க நினைக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். என்ன வழிபாடுங்க சொல்லுங்க, நான் ரெடி. ஏன்னா எனக்கு தேவை பிரச்சனை இல்லாம நான் என் குடும்பத்துக்காக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக கொண்டு போகணும், மகிழ்ச்சியா இருக்க நான் ஆசைப்படுறேன். அந்த வழிபாடு என்ன வழிபாடு சொல்லுங்க, நாங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு செங்கமல நாச்சியார் திருக்கோவில்
இருக்கு. அந்த செங்கமல நாச்சியார் திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற நாராயண பெருமாள் என்ற திருத்தலம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ கோவில். 108 திவ்ய தேசங்கள்ல 100வது திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் அவ்வளவு தூரம் வைப்ரேஷன் இருக்குங்க. மலை மேல உள்ள கோவில். இந்த அற்புதமான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெருமாள் இருப்பாரு, அதே போல கிழக்கை நோக்கி சிவன் அமர்ந்திருப்பார். மலை மலை மேல ஏறி போய் தாயாரை கும்பிட போறீங்க. அதுக்கப்புறம் பெருமாளை மலை, அதுக்கு மேல மலை ஏறி போய் பெருமாளை கும்பிட போறீங்க. திரும்ப அப்படியே உள்ள இருந்து ஒரு யூட்டன் போட்டு உள்ள போனீங்கன்னா நம்மளுடைய சிவன் அவருமே அந்த திருத்தலத்துல அவருக்குன்னு ஒரு பிரகாண்டம் அமைச்சு ஒரு கோவில் வந்து தனியா இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலை, இங்கிட்டு ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை. அந்த கோயிலை வந்து பார்க்கும்போது நம்ம வைப்ரேஷனே ஃபுல் வைப்ரேஷன் ஏற்படும். அப்படிப்பட்ட கோவில் எங்க இருக்கு? இந்த கோவிலுடைய வழிபாடு என்ன கிழமையில போகணும், உங்களை நீங்க எப்படி எனர்ஜி ஏற்றிக்கிறணும், என்ன கிழமையில என்ன ஓரையில போனா ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். அதாவது எல்லா கிழமைகளிலுமே அந்த கோவிலில் போய் வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய மாற்றம் 100% உண்டு. நான் இல்லைன்னே சொல்லலை. அதை தாண்டி உங்களுக்கான கிழமை, உங்களுக்கான வைப்ரேஷன், உங்களுக்கான ஓரை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓரையில அந்த கிழமையில நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, நீங்க தாயாரையும் சரி, பெருமாளையும் சரி, சிவபெருமானையும் சரி மனசார நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இதுல இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மலை மேலதான் சிவனுக்கு மேல முருகன் அமர்ந்திருக்கிறார். அவரும் மலைக்கு மேல மலை, முருகனும் அமர்ந்திருக்கிறார். அப்ப 3 அற்புதமான தெய்வங்கள் இந்த கோவில்ல அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு. இதை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை, 1 நாள் போலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உணர்வுபூர்வமாக நாங்கள் அனுபவித்து வாழ்க்கையில் பல மாற்றத்தை நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் போய் வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு மாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சனால உங்களுக்கான வழிபாடாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இந்த கோவிலுடைய முழு விவரங்கள், இந்த கோவில் எங்கே இருக்குது, தாயாரை எத்தனை மணிக்கு போய் வழிபாடு செய்யணும், பெருமாளை கும்பிடுவது மற்றும் சிவபெருமானை கும்பிடுவது, இந்த விவரங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில், அதாவது கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் SMS பண்ணுங்கள். மற்றும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக கோயிலோட பேரை சொல்லலாம், கோயிலோட ஊரை சொல்லலாம். இப்போ கோயில் பேரை நான் சொல்லிட்டேன், கோயில் ஊர் தெரியும், நான் இந்த ஊருக்காரன் தாங்க அப்படிங்கிற மாதிரி, நான் மதுரைக்காரன் தாண்டா அப்படிம்பாங்களா, அதே மாதிரி இந்த ஊருக்காரன் தான் நான் அப்படின்றவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் கோவிலுடைய எனக்கு கோயிலை பற்றி தெரியாது, கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாதுங்கிறவங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத அனுப்பிவிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப மட்டும் உங்களுடைய நட்சத்திர ராசியை சேர்த்து அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கான வழிபாடு முறைகளை தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக பின்பற்றுங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வழிபாடானது நீங்கள் இப்போ மட்டும் கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் உறுதியாக செய்யணும். செய்ய செய்ய எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்மளுடைய குலதெய்வத்தை எப்படி கும்பிட்றோமோ, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை எப்படி கும்பிட்றோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ராசியை ஊக்கப்படுத்தக்கூடிய தெய்வங்களை நம்ம கும்பிடும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடாக எடுத்துக்கொள்ளுங்க. இதை தவிர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பாதிப்பிலிருந்து விடுபட, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க நீங்கள் என்ன வழிபாடு வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை சாற்றி, நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, துன்பங்கள் நீங்கி வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக வழிபாடு உங்களை உறுதிப்படுத்தும், ஊக்கப்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றேங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது
நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்மளுடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நடுவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி, எங்க 10 ரூபானாலும் உதவிதான், 10 லட்சம்னாலும் உதவிதாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறை அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க, முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா, அவன் சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா. அதை திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.